சிறுதானிய பாயாசம், திணை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் விட்டு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கிறோம். இப்போ திராட்சை சேர்த்துக்கிறோம். முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கப்பு திணை அரிசி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வடிகட்டி தண்ணி இல்லாமல் நம்ம வறுத்துக்கிறோம். நெய் அதுலேயே இருக்குது, அதுலேயே வறுத்துக்கலாம். நம்ம நல்லா இது வறுபடணும். திணை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து ஒரு கப் திணை எடுத்து நெய்யிலேயே நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்து அதையும் வறுத்துக்கிறோம். வறுத்த திணையும் பாசிப்பயிரும் ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ 4 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. 5 விசில் விட்டு எடுத்தாச்சு குக்கரில். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம். 1 கப்பு திணை அரிசிக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்து அதோட தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கரைச்சி வடிகட்டிக்கணும். வெல்லத்தில் தூசுலாம் இருக்கும், அதனால் இந்த வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் 1 கப்பு வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வடிகட்டி நம்ம திணையோடு சேர்த்துடலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதோட வடிகட்டி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை இதோட சேர்த்துக்கிட்டோம். இப்போ 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறோம். அதோட நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிறோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் சேர்த்தணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். திணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.